நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த வீடியோவ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ், த மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ ஆஃப் மை சேனல், தி கிச்சன் கேபினட்ஸ் டூர். இந்த கேபினட்ஸ வச்சு நான் என்னோட கிச்சனுக்கு ஒரு மாடுலர் கிச்சன் லுக் குடுத்தத நான் ஒரு வீடியோவா எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு அவ்ளோ ரெஸ்பான்ஸஸ், அவ்ளோ ரீச் இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா அந்த வீடியோனால தான் என்னோட சேனலே மானிட்டைசேஷன் ஆச்சு. அந்த வீடியோ பார்த்துட்டு நெறைய பேர் இந்த கிச்சன் கேபினெட் எங்க வாங்குனீங்க? இதனோட பிரைஸ் என்ன? இதுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? அத காமிங்கன்னு நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நானும் ஒரு 3 மாசமா அத பத்தி வீடியோ போடணும்னு நெனச்சுட்டே இருக்கேன். போடவே முடியல. ஃபைனலா அத பத்தின வீடியோ இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணிட்டேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த 5 கிச்சன் கேபினட்ஸும் என்னோட கிச்சனுக்கு ஒரு மாடுலர் லுக் குடுக்குது. இந்த கேபினட்ஸ் எல்லாமே நான் Amazonல வாங்கியிருந்தேன். பிரைமாங்கிறது இதனோட பிராண்டு. இதனோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் ஷேர் பண்றேன். அப்படியே டேக் ப்ராடக்ட்லயும் ஆட் பண்றேன். Flipkartல நீல்கமல்ங்கிற பிராண்ட்ல இருக்கு. என்ன பிரைமாவோட நீல்கமல் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த கேபினட்ஸோட ஹைட் வந்து 25 இன்ச்சஸ், விட்த் வந்து 24 இன்ச்சஸ் அப்படி இருக்கு. மோஸ்ட்லி எல்லா கிச்சனுக்கும் இது ஃபிட் ஆகும். என் கிச்சனுக்கு நல்லா ஆப்டாவே பொருந்தி ஒரு மாடுலர் கிச்சன் மாரி லுக் குடுக்குது. இதுக்கு முன்னாடி கீழ ரொம்ப பார்க்கறக்கே நல்லாவே இல்லாம இருந்தது. கீழ ஷெல்ஃப்ஸும் இல்ல. சும்மா ஓப்பனா இருக்கும். இப்ப என்ன பொருள் வைக்கிறது? எத எப்படி அடுக்குறதுன்னே தெரியாம இருந்தது. இந்த கிச்சன் கேபினட்ஸ் வாங்கி வச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. நான் ஆன்லைன்ல வாங்குனதுலயே பெஸ்ட் ப்ராடக்ட் இதுதான்னு நான் சொல்லுவேன். சரி வாங்க, இந்த கிச்சன் கேபினட்ஸ டூர நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொரு கேபினட்டா. இது ஃபர்ஸ்ட் கேபினட்டு. அதாவது நம்ம கிச்சனுக்குள்ள என்டர் பண்ணதையும் ஃபர்ஸ்ட் இருக்கிற கேபினட்டு. இந்த கேபினட்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக்லயே ஆனதுனால ஈஸி டூ கேரி தான். வெயிட் எல்லாம் அவ்வளோக்கா இருக்காது. ஈஸி டூ ஹேண்டிலும் கூட. கொஞ்சம் டஸ்ட் இருந்தது, அதான் எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேபினெட் ஓப்பன் பண்ணா, நான் இந்த ஹாட் பாக்ஸஸ் எல்லாம் இதில வச்சிருக்கேன். இந்த ஹாட் பாக்ஸ் எல்லாம் நான் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். அப்பப்ப தேவைன்னா தான் எடுத்துக்குவேன். ஹாட் பாக்ஸஸு அதாவது லிட்டு போட்டு மூடி வைக்கிற கொஞ்சம் பெரிய வெசல்ஸ் எல்லாம் இதில வச்சிருக்கேன். அப்புறம் சின்ன சம்படத்துலருந்து பெரிய சம்படத்துலருந்து எல்லாத்தையுமே இதில தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த கேபினெட் நான் அடிக்கடி எடுத்து எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி எப்போவாவது தான் எடுப்பேன். அதனால தான் இந்த ஓரத்தில வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டாவே அத வச்சுக்கிட்டேன். இந்த தூக்கு போசியில நான் டெய்லியும் பால் வாங்குவேன். இத மட்டும் வேணா டெய்லியும் எடுப்பேன். அப்படியே அதுக்கு கீழ வந்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி பெரிய பெரிய சம்படத்துலருந்து, சின்ன சின்ன சம்படத்துலருந்து எல்லாமே வச்சிருக்கேன். அண்டு பெரிய ஜூஸர் ஒண்ணு, மிக்ஸியில போடுற அந்த ஜூஸர் ஒண்ணு வச்சிருக்கேன். இது வந்து நான் அதிகமா வெண்ணெய் எடுக்கறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால இதையும் ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். மந்த்லி ஒரு ட்வைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த காஃபி, ஃபில்டர் காஃபி யூஸ் பண்றதுக்கு, நெய் காய்ச்சுனா இந்த சின்ன தூக்கு போசியில போட்டு வச்சுக்குவேன். இந்த கேபினட்ஸ் எல்லாம் அசெம்பிள் பண்றது ரொம்பவே ஈஸி தான். எல்லாம் கிளிப் அண்ட் லாக் பேட்டர்ன்ல தான் இருக்கும். மேனுவல் அதிலேயே வந்துரும். அத பார்த்தே நம்ம ஈஸியா அசெம்பிள் பண்ணிக்கலாம். எல்லாமே தனித்தனியா தான் வரும். இந்த டோரு, பின்னாடி இருக்குது இந்த ஷெல்ஃப் எல்லாமே தனித்தனியா வரும். நம்ம அந்த மேனுவல் பார்த்து ஈஸியா அசெம்பிள் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் அசெம்பிள் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் பொறுமையா அசெம்பிள் பண்ணா ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடும். இது 2, 3 கலர்ல அவைலபிளா இருக்கு. நான் வந்து இந்த ப்ரவுன் அண்ட் சாண்டல் கலர் மாரி வாங்குனது எதுக்குன்னா, வுட் மாரியே பார்க்கறக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத நான் ஆர்டர் பண்ணேன். ப்ளூ அண்ட் கிரே கலர் கூட இருக்கு. உங்களுக்கு எது புடிச்சதோ பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த செகண்ட் கேபினெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸஸ் தான் நான் இதுல வச்சிருக்கேன். பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அது போக மீதி இருக்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இந்த மாரி ஒரு சின்ன சின்ன பாஸ்கெட்ல போட்டு நான் வச்சிருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, ரசம், ஜூஸு இந்த மாரி ஏதாவது ஹஸ்பண்டுக்கு குடுத்து விடுறதுக்காக இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் இதில போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் அப்படியே ஓப்பன்ல வச்சிருந்தோம்னா, கீழ விழுந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி எடுத்து அடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி இந்த மாரி சின்ன சின்ன பாஸ்கெட் மாரி வச்சு போட்டுருக்கேன். அப்படியே கீழ வந்தோம்னா, இது எல்லாமே வந்து என் பொண்ணோட பியூபர்ட்டி செரிமனிக்கு நாங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டா குடுத்தது. அது நெறைய மிச்சமாயிருச்சு. சரி நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லி இந்த கேபினெட்ல வச்சிருக்கேன். 2 பாக்ஸஸ் 2 டைப் ஆஃப் பாக்ஸஸ் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக குடுத்தோம். ஒண்ணு இந்த மாரி ஸ்கொயர் பாக்ஸு, இன்னொன்னு இந்த மாரி ரவுண்ட் பாக்ஸு. 2மே பிளாஸ்டிக் தான். கிட்டத்தட்ட ஒரு 150 பாக்ஸஸ் மிச்சமாயிருச்சு. ஒரு 100 பாக்ஸஸ் கொண்டு போய் பிளைண்ட் ஸ்கூலுக்கு குடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு 50 பாக்ஸஸ் அப்படி இப்படின்னு ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு குடுத்துட்டு மீதிய நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பாக்ஸ்ல நான் என்ன வைப்பேன்னா, இந்த இஞ்சி, கொத்தமல்லி தழை, காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோன்னா, அதெல்லாம் இதுல போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவேன். அதுக்காக தான் இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இந்த கேபினட் டெய்லி ஒரு 5 டைம்ஸா நான் திறந்து ஓப்பன் பண்ணிருவேன். ஏன்னா லஞ்ச் பாக்ஸஸ் இருக்கு அண்ட் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாமே இதில தான் இருக்கு. அதனால இத அடிக்கடி யூஸ் பண்ற கேபினட் தான். அதனால செகண்டா நான் வச்சிருக்கேன்.
இப்போ வாங்க 3rd பாக்ஸ்ல பார்க்கலாம். இது ஸ்டவ்வுக்கு கீழ அப்படியே டைரக்ட்டா கீழ இருக்கு. இதுல நான் அதிகமா யூஸ் பண்ற வெசல்ஸ் எல்லாம் இதுல தான் வச்சிருக்கேன். டெய்லியுமே இந்த வெசல்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ கீழ இருந்தா ஈஸியா இருக்குங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து ரொம்ப பெரிய ரேக்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷெல்ஃப கழட்டிட்டு கீழ வச்சுக்கலாம். நம்மளுக்கு சைஸுக்கு ஏத்த மாரி நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கீழ வச்சுட்டு இடையில பார்ட்டிஷன் மாரி வைக்கிறதுக்காக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டு சும்மா தான் இருந்தது. அத ஏன் சும்மா வச்சிருக்காட்டி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதுல வச்சுட்டேன். ஸோ கீழலாம் சின்ன சின்ன பவுல்ஸ், சின்ன சின்ன பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு மேல டீ வைக்கிறதுக்கெல்லாம் காஃபி, டீ வைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் நான் மேல வச்சுட்டேன். இந்த செல்ஃப் அட்ஜஸ்டபிள்ங்கிறனால நம்ம ஹைட்டுக்கு ஏத்த மாரி, நம்ம பாத்திரத்தோட ஹைட்டுக்கு ஏத்த மாரி நம்ம கழட்டி மாட்டிக்கலாம். ஸோ மேல நான் கொஞ்சம் ஹைட்டா குடுத்துட்டு, அதுல இந்த மாரி பார்ட்டிஷன் பண்றதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் எல்லாம் வச்சு பார்ட்டிஷன் பண்ணதுனால நெறைய பாத்திரம் இதுல வைக்க முடியுது. ஒரே ரேக் தான். ஆனா பாருங்க நெறைய பாத்திரம் உள்ள வைக்கலாம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வைக்கும்போது நம்மளுக்கு பாத்திரங்கள்லாம் நெறைய இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இத ஓப்பன்ல வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு நெறைய டஸ்ட்டாவும் அண்ட் அதே மாரி நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியாது. இந்த மாரி வைக்கும்போது பார்க்கறக்கும் நமக்கு நீட்டா இருக்கும். நம்மளுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். கேபினட்ஸ்க்குள்ள இந்த ரேக் வைக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு கீழ சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் வச்சிருக்கேன். இந்த லெஃப்ட் ஓவர் ஃபுட் எல்லாம் போட்டு வைக்கிற மாரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் இங்க தான் வச்சிருக்கேன். இதனோட ஹைட்டு சின்னது பண்ணதுனால நான் சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் கீழால வச்சுட்டேன். சொல்ல மறந்துட்டேன். இத வந்து கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி தான். எல்லா வெசல்ஸும் வெளிய எடுத்து வச்சுட்டு, ஈரத்துணிய வச்சு தொடச்சு எடுத்தாவே போதும். இல்ல நம்ம ரொம்ப டீப் கிளீனிங் பண்ணணும் அப்டின்னா, இந்த கேபினட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் வெளிய வச்சு கூட நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கிளீன் பண்ணலாம். இல்ல அப்படியே கூட கிளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான் இது கிளீன் பண்றக்கு. அண்ட் இந்த டோர்லலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்டிக்கர்ல. அந்த ஸ்டிக்கரெல்லாம் இன்னும் கிழிக்கவே இல்ல பாருங்க. ரைட் டோரு, லெஃப்ட் டோரு, ஷெல்ஃபு, பாட்டம் அந்த மாரி எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு எப்ப வேணா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு நம்ம அசெம்பிள் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஸ்டிக்கர் பிரிக்காம வச்சுருங்க. மோஸ்ட்லி இந்த மாரி வாங்குனீங்கன்னா பிரிக்காதீங்க. பின்னாடி நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனோட டோர்ஸும் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கு. க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்றதுக்கு அவ்வளோ ஹார்டாலாம் இல்ல. ரொம்ப ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றக்கு. இந்த ஹேண்டில் கூட ஸ்க்ரூ வச்சு தான் டைட் பண்ற மாரி இருக்கு. ப்ராடக்ட் கூடயே இந்த 2 ஸ்க்ரூவும் குடுத்துருவாங்க. ஜஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணி இந்த ஸ்க்ரூவ வச்சு டைட் பண்ணாவே போதும். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 மந்த்ஸா நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஹேண்டிலும் உடையல, எதுவுமே எந்த டேமேஜும் ஆவல. இன்னைக்கு வரைக்கும் வாங்குன மாரியே புதுசா அப்படியே இருக்கு. பாருங்க இந்த ஹோல்ஸ் மாரி இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் விட்டு பிரஸ் பண்ணா அப்படியே டோர் கழண்டு வந்துரும். கிளிப் மாரி தான். கிளிப் அண்ட் லாக் பேட்டர்ன்ல தான் இருக்கு. நம்ம டிஸ்மேண்டில் பண்ணணும்னா இந்த இடத்துல ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணாவே போதும். அது அப்படியே ரிமூவ் ஆயிடும். எல்லாம் தனித்தனியா கழண்டு வந்துரும். ஒன்ஸ் நம்ம அசெம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ற அவசியமே வராது. இப்ப இந்த சைடு 2 கேபினெட் வச்சிருக்கேன். அது பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கேபினெட்ல நான் வந்து கிராக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இது அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ உடஞ்சுங்கிறதுக்காக இந்த கிளாஸ் வெசல்ஸு அண்ட் இந்த பிளேட்டு, அந்த செராமிக் வெசல்ஸ் எல்லாமே நான் இதில தான் வச்சிருக்கேன். டஸ்ட் எல்லாம் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கடி யூஸ் பண்ற பவுலெல்லாம் கவர்ல போட்டு வச்சிருக்கேன். இது அடிக்கடி யூஸ் பண்ணாத பவுலெல்லாம் அப்படியே ஓப்பன்லயே வச்சிருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு கேபினெட்குள்ள எவ்வளோ நம்ம பொருள் வச்சுக்கலாம். இது ஓப்பன்ல வச்சா எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்கும். இந்த மாரி வைக்கும்போது நம்மளுக்கு ஜஸ்ட் கவுண்டர் டாப்புக்கு கீழ தான் வைக்கிறோம். அந்த ஸ்பேஸ நம்ம ஆக்குபை பண்ண மாரி ஆச்சு. நம்மளுக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும். ஒரு மாடுலர் லுக் கூட தரும். ரெண்டல் ஹவுஸ் போறவங்களுக்கு, மாடுலர் கிச்சன் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த கேபினெட்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழ நான் அதிகமா யூஸ் பண்ணாத ஸ்பூன்ஸு அண்டு கிளாஸ் ஜக்கு அதெல்லாம் வச்சிருக்கேன். அண்ட் ஆயில் ஸ்டோர் பண்றதுக்காக இந்த ஸ்பேஸ நான் யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். இது விளக்கெண்ணெய், இது நல்லெண்ணெய். மோஸ்ட்லி 2, 2 லிட்டர் வாங்கி வச்சுக்குவேன். இப்போ நல்லெண்ணெய் மட்டும் தான் இருக்கு. கடலெண்ணெய்லாம் தீந்துருச்சு. வாங்கி இதில வச்சுக்குவேன். அப்பப்ப எடுத்து நான் கவுண்டர் டாப்ல ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன். இந்த கிளாஸ் ஜக்கெல்லாம் நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். பட் அப்பப்ப தேவைப்படும். அதனால தான் நான் இங்கேயே வச்சிருக்கேன். எப்பப்ப தேவைப்படுதோ அப்பல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு, வாஷ் பண்ணி, ட்ரை பண்ணி உள்ள எடுத்து வச்சுக்குவேன். இந்த பாக்ஸ்ல நான் கிச்சன் டவல் எல்லாம் வச்சிருக்கேன். கிச்சன் டவல் எல்லாம் அப்பப்ப தேவையில்ல அழுக்காயிடுச்சுன்னா டக்குன்னு எடுத்துக்கிறதுக்காக. இன்னொன்னு இது டஸ்ட்டும் ஆகாம இருக்கு. இந்த மாரி பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸும் இதிலேயே வச்சிருக்கேன். குக்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு கிச்சன் டவல் வேணும்னா டக்குன்னு குமிஞ்சு இந்த பாக்ஸ் திறந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கு கீழ வந்து நான் கிளாஸ் கப்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீ கப்ஸ் எல்லாம் நெறையா வாங்குனேன். பட் அது 2 மட்டும் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மீதி எல்லாம் நான் அப்படியே இந்த பாக்ஸோடயே அப்படியே கீழ வச்சுட்டேன். எப்போவாவது தேவைப்படுறப்ப எடுத்துக்குவேன். மோஸ்ட்லி தேவைப்படுறதில்ல. 2 கப்பு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிளாஸ் கப்போட லிங்க்கு, ப்ளஸ் நான் வச்சிருக்கிற எல்லா கிச்சன் ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்றேன். செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு புடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நான் வாங்கியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே மோஸ்ட்லி எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு.
நல்லா இல்லாத ப்ராடக்ட்ட நான் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். வாங்கிட்டு அப்படியே வச்சுருவேன். இல்லைன்னா தூக்கி போட்டுருவேன். பட் யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண போறதில்ல. நல்ல ப்ராடக்ட்டா இருந்தா மட்டும் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்க தாராளமா கிளிக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இப்ப 4 கேபினட்ஸோட டூர் முடிச்சுட்டோம். இந்த ஃபைனல் 5த் கேபினெட் என்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இது நான் ரொம்ப ரேரா தான் எடுப்பேன். யூஸ் பண்ணாத பாட்டில்ஸ் எல்லாம் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இதில வச்சிருக்கேன். திடீர்னு வெளிய போணும்னா, இதுலேருந்து நான் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு, வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்துட்டு போய்க்குவேன். இப்படி வைக்காதனால வெளிய போம்போது வாட்டர் பாட்டில தேட வேண்டிய அவசியம் இருக்காது. பக்கத்திலேயே இந்த ஸ்நாக்ஸ் வைக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் இதில ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸ்நாக்ஸ் தீர்ந்துச்சுன்னா எடுத்து கழுவி இந்த கேபினட்ஸ்குள்ள வச்சுருவேன். கீழ வந்து இந்த யூஸ் பண்ணாத இடிக்கல், அந்த வரமிளகாலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது, கிராசரிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இந்த பாக்ஸ்குள்ளலாம் போட்டு வச்சுக்குவேன். இப்போதைக்கு மோஸ்ட்லி எல்லாம் காலியா தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்ப 5 கேபினட்ஸ்குள்ளேயும் என்ன வச்சிருக்கேன்னு உங்களுக்கு டீட்டெயிலா காமிச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த எல்லா டோர்ஸையும் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. எதுவுமே ஒண்ணொண்ணும் பெருசா இடிச்சுக்கல. ஸ்மூத்தா இருக்கும் ஹேண்டில் பண்றக்கு. உங்க கிச்சனோட சைஸ்க்கு ஃபிட் ஆச்சுன்னா, தாராளமா இந்த கேபினட்ஸ நம்பி வாங்கலாம். எந்த டேமேஜும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆகல. சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகல. அப்படியே வாங்குனது புதுசு மாரியே இப்ப வரைக்கும் இருக்கு. இந்த கேபினட்ஸோட வீடியோ இப்ப நான் போஸ்ட் பண்ணலைன்னா, மறுபடியும் எப்பவுமே போஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா, நாங்க வந்து இப்ப வீடு ஷிஃப்ட் பண்ண போறோம். அங்க வந்து மாடுலர் கிச்சன் இருக்கு. ஸோ இந்த கேபினட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி யூஸ் ஆவாது. பட் நான் இதையெல்லாம் வேற ஒரு பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோஸும் புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்க கூட ஷேர் பண்றேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். வீடியோ பார்க்குறதோட இல்லாம, உங்களால முடிஞ்சதுனா இன்னைக்கு ஒரு சின்ன மேக் ஓவர் உங்களோட கிச்சன்ல பண்ணுங்க. அது இத வச்சு தான் பண்ணணுன்ட்டு இல்ல. வேற எத வச்சு வேணா நீங்க பண்ணலாம். ஒரு சின்ன இடத்த இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு மேக் ஓவர் பண்ணிட்டு, அத பண்ணுனேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணீங்கன்னா, நான் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவேன். இந்த மாரி டீக்ளட்டர் பண்ணி மேக் ஓவர் குடுத்தோம்னா, நம்ம மைண்டுக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோனும் செக்ரீட் ஆகும்னு சொல்றாங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகும். உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். நன்றி, வணக்கம்.